ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேர்களுக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் இணையாக அமையட்டும். நம்ம இப்போ புட்டு திருவிழா பார்த்துட்ருக்கோம். இந்த புட்டு திருவிழா வந்து காலைல சுவாமி கோவிலேருந்து புறப்பாடாகி எல்லா மண்டகாப்படிகளையும் முடிச்சுட்டு 11 மணிக்கு புட்டுத்தோப்பு மண்டபத்துக்கு வந்துட்டார். இப்போ இங்கே இருந்ததுக்கப்புறம் இப்போ இந்த திருவிழா எப்படி நடக்கும், இந்த லீலைகள் எப்படி நிகழ்த்தப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 மணிலேருந்து 1:30 மணிக்குள்ள தான் அந்த லீலைகள் நிகழ்த்தப்படும். அப்போ என்ன நடக்குதுன்னா, சுவாமி வந்து மண்டபத்திலே இருப்பார். சுவாமியாக வேடமணிந்த மீனாட்சி அம்மன் கோயிலுடைய தலைமை அர்ச்சகர் ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து வில்வ மாலைகள்லாம் அணிஞ்சு விபூதி எல்லாம் பட்டம் போட்டு சுவாமி மாதிரியே இருப்பார். அவரும் மகாராஜாவாக வேடமணிந்த அர்ச்சகர் ஒருத்தர் வந்து யானை மேலே உட்காந்துருப்பார். இவங்க 2 பேரும் அந்த நிலைகள் நிகழ்த்துவாங்க. இது எங்கே நடக்கும்னு கேட்டிங்கன்னா, புட்டுத்தோப்பு மண்டபத்தில் பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு சிவலிங்கமும் அதற்கு முன்னாடி செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு வைகை நீரூற்றும் இருக்கும். அங்கே தான் அந்த நிகழ்வு நிகழ்த்தப்படும். அப்படியே சுவாமி வந்து உள்ளே போவார். உள்ளே போயிட்டு வந்தியம்மை கிட்ட வந்து புட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு தூங்கிடுவார். மகாராஜா வந்து அவர் பார்த்துட்டு ஏன் வேலை நடக்கலன்னு கேட்டு அவருக்கு பனிஷ்மெண்ட் தரதுக்காக, அவரை வந்து தண்டிக்கிறதுக்காக திறம்பால் அடிப்பார். அடித்த உடனே வந்து சுவாமி எழுந்திருச்சு அந்த மண்ணை எடுத்து வைகை ஆத்தை அடைச்சிட்டு அப்படியே வந்து சுவாமி வந்து எல்லாருக்கும் காட்சி கொடுத்துட்டு மறைஞ்சு போயிடுவார். இதுதான் நடக்கும். இப்போது சுவாமியாக இருந்த அர்ச்சகர் வந்து தூங்கிட்டு இருப்பார். மகாராஜா வந்து பார்ப்பாங்க. பார்த்ததுக்கப்புறம் மண் எடுத்துட்டு சுவாமியுடைய தங்க மண்வெட்டியால் மண் எடுத்து தங்கக்கூடையில் வச்சு அப்படியே நடந்து வந்து இங்கே இருக்கக்கூடிய உற்சவர் முன்னாடி இருப்பார். நம்ம சொக்கநாத சுவாமி இருப்பார். அவர் தலையில் வந்து தங்க கூடை இருக்கும். அந்த கூடையில் வந்து அந்த மண்ணை சாத்துவாங்க. சாத்ததுக்கப்புறம் தூப தீபங்கள்லாம் காமிச்சிட்டு பூஜை முடிச்சுட்டு மக்களுக்கு புட்டு வந்து விநியோகம் பண்ணிடுவாங்க. இந்த நிகழ்வை தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த லீலைகள் முடிஞ்சதுக்கப்புறம் சுவாமி வந்து மக்களுக்கு காட்சி கொடுப்பாங்க. மக்கள் வந்து சுவாமியை பார்த்துட்டு போவாங்க. அதுக்கப்புறம் 3 மணிக்கு சுவாமி அங்கேருந்து கிளம்பி இன்னொரு மண்டகாப்படிக்கு போய் அங்கே சுவாமிக்கு அபிஷேகமாகும். அங்கேருந்து சுவாமி மம்பளும் தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளி கோவிலுக்கு போவாங்க. எல்லா மண்டகாப்படியும் முடிச்சு கோவிலுக்கு போகிறதுக்கு நைட்டு 9 மணி ஆகிடும். இது போக பார்த்தீங்கன்னா மதுரைக்கு வந்து பெரிய சிறப்பு உண்டு. தமிழ்நாட்டில் வந்து சிவபெருமானுடைய முதல் கோயில் உத்தரகோஷமங்கைன்னு சொல்லுவாங்க. அது வந்து சிவபெருமான் விரும்பி தனக்கே அமைச்சுக்கிட்ட ஒரு கோவில். அதற்கப்புறமாக 2வதாக பெருமையும் பேரும் பெற்ற ஒரு கோவில் வந்து மதுரை மட்டும்தான். ஏன்னா மதுரைக்கு சுவாமி வந்து மருமகனாக வராரு, மன்னராக முடிசூடி கொள்கிறார். அதற்கப்புறம் இந்த மண்ணை விரும்பி தானே சுமக்கிறார். மண்ணை படைத்த தானே மண்ணை சுமக்கிற அற்புதமான ஒரு லீலை தான் இந்த லீலை. இதுக்கப்புறம் 8 மாதங்கள் வந்து சுவாமியோட ஆட்சி தான் நடந்துட்டு இருக்குது. மிக அற்புதமான ஒரு கோவில், மிக அற்புதமான ஒரு திருவிழா. இந்த பெருமையும் பேரும் வேற எந்த ஊருக்கும் எந்த மக்களுக்கும் கிடையாது. அதுதான் வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, மதுரை சுத்தின கழுதை எங்கே போனாலும் பொழைச்சிக்கும் அப்படிம்பாங்களே, அது வந்து இந்த மதுரைக்கு சிறப்பான ஒன்று. நம்மளுடைய மீனாட்சி மைந்தன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உடைய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.